ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒகேனக்கல்ல அப்படியே சுற்றி பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் படகுக்கு போனோம். படகுல ஏற்றிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. அந்த இடத்துலேருந்து மறுபடியும் அந்த படகுக்கு அந்த படகை தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா. அவர் பெரியவர் தான் வந்தார். அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு எங்களுக்காக அங்கே ஒகேனக்கல் அந்த கீழே போய் இறக்கத்தில் இறங்குற இல்லைங்களா, அது வரைக்கும் அவர் தாங்க தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்துட்டு தான் திருப்பியும் அங்கே இறக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்மளை உட்கார வச்சு மறுபடியும் அந்த 5 அருவிக்கு கூட்டிகிட்டு நம்மளை போகிறாங்க. அந்த கர்நாடகா பார்டர் வரைக்கும். கஷ்டங்க உண்மையாலுமே அந்த தொழில் செய்கிறது. அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் எங்களை ஷிஃப்ட் பண்ணி இறக்கி விட்டு திருப்பியும் அந்த படகை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அவங்க பெரியவங்க நடந்து வராங்க. 1500 ரூபா வாங்குறாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்குண்டான வேலை அவங்க செய்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம். இதை பாருங்கள், சுற்றிலையும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இல்லைங்களா. அது மேலெல்லாம் இருக்குது அழகா மரம், தண்ணி போகுது. ஒரு சில இடத்துல ஆழம் இருக்குது, ஒரு சில இடத்துல ஆழம் இல்லை. இன்னொரு சைடு போனால் நல்லா குளிக்கலாங்க. அந்த தண்ணி போகிற ஸ்பீடு தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு கீழே இறங்கி மறுபடியும் அந்த 5 அருவிக்கு பக்கமாக தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. முன்னாடி 2-3 படகு போகுது. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் இப்போ சேர்த்து தான் வந்துட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். என்னென்னா நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம் பேக்கில் வச்சு. அது நனைஞ்சிருமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நனையாமையே அப்படியே கொஞ்சம் சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக எங்களை நனைய வச்சு அவர் கூட்டிகிட்டு வந்தார். அது ஏற்று தண்ணி வருது, அதை தாண்டி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி அவங்க பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம போயிட்டு வரணும். ஆனால் ஜாலியாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் போகிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் இந்த டைமில் கிடச்சிச்சின்னு நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் சின்ன பயம்தான் அவ்வளோ தூரத்துக்கு பக்கமாக போயிட்டு வர்றதுங்கிறது. இதான் ஃபஸ்ட் டைம் வேறு. என்னோடய குட்டீஸ், என் பையன், பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரரு எல்லாருமே போயிருந்தோம். ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு கவுன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கே பாருங்கள். திருப்பி அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான், எவ்வளோ ஸ்போர்ட்ஸாக தண்ணி ஊற்றுதுன்னு. நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க. நல்லா மீன் சாப்பிட்லாம். மீன் குழம்போட நல்லா ரசித்து ருசித்து சமைச்சு சாப்பிட்டு வரலாம். அங்கே இருக்கிற மீன் சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே படகு போட்டு கமுத்தி வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா அந்த